ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் இந்த டாபிக் இருக்கும். இப்போ பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். பைனரி சர்ச் எப்படி இருக்கலாம்? ஒன்று இந்த பைனரி சர்ச் நம்ம எது சொல்லுவோம்? ஒன்று எம்டியாக இருக்கலாம், ஆர் 1 சில்ட்ரன் ஆர் 2 சில்ட்ரன். இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பைனரி சர்ச் ட்ரீக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பேரண்ட் கீயோட லெஃப்ட் சைடு வந்து சின்னதாக இருக்கணும், ரைட் சைடு வந்து பெருசாக இருக்கணும். அதான் பார்த்திங்கன்னா இதோடைய முக்கியமான கண்டிஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஏன்னா பேரண்ட் ட்ரீ இதை விட லெஃப்ட் சைடு வந்து கம்மியாக இருக்கணும், ரைட் சைடு வந்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இஸ் ஏ பைனரி சர்ச் ட்ரீ ஃபார் விச் த நோட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு. அதாவது நோட்ஸ் எப்படி பேஸ் பண்ணியிருக்கணும், அதோட காஸ்ட்டு பொறுத்து தான் அந்த நோட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எது மினிமம் காஸ்ட் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சிங்கில் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சர்ச் கீப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீயில் தான் நம்ம வந்து, ஏன்னா மினிமமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பைனரி சர்ச்னாவே சர்ச்சிங் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா this BST means binary search tree. This binary search tree is arranged in such a way that the most frequent used key is nearer to the root and least frequently. அதாவது எது கிட்ட வேல்யூ இருக்கோ அந்த ரூட்டு தான் நம்ம வந்து போட்டுப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த டைப் ஆஃப் பிஎஸ்டி தான் பார்த்திங்கன்னா, அதாவது பிஎஸ்டினா கண்டிஷன் இருக்கணும், ஆனால் எது வந்து மினிமமாக இருக்கோ அதான் ரூட்டில் ட்ரீயாக இருக்கணும். அதான் பார்த்திங்கன்னா ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீ. இப்போ இந்த எக்ஸாம்பிளோட சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 10, 20, 30 தான் கீஸ்ன்னு வச்சுக்கலாம். இது எப்படி எழுதலாம்? நம்ம இப்படி ஒரு ட்ரீயாக வரைஞ்சிக்கலாம். பைனரி சர்ச் ட்ரீ மூலமா இப்படி ஒரு ட்ரீயாக வரைஞ்சிக்கலாம், இப்படி ஒரு ட்ரீயாக வரைஞ்சிக்கலாம். அண்ட் தென் இப்படி இது மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஃபார்மட்ஸ் நமக்கு வந்து பாசிபிள் ட்ரீஸ் இருக்குது. இந்த 10, 20, 30 நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா 5 பாசிபிள் ட்ரீஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம எப்படி மினிமம் காஸ்ட் கண்டுபிடிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட் ஆர்டரில் இருக்குது 1A, அடுத்தது 2, 3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3, 1, 2 இது ரெண்டுமே 2 தான், ஓகேவா? லெவல் தான் 1, 2, 3 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 1, 2, 3னா 6 பை எத்தனை இருக்குது? 3, 2 வருது. இதுவும் 6 பை 3 ஆட் பண்ணால் 6 பை 3. இது வந்து பார்த்திங்கன்னா 5 பை 3 அண்ட் தென் 6 பை 3, 6 பை 3. இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா எது மினிமமாக இருக்குது? இதுதான் நமக்கு வந்து மினிமமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரீக்வன்சியோடு பார்க்கலாம். இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 3, 2, 5 கொடுத்தாச்சு. இப்போ 10க்கு வந்து 3யும், 20க்கு வந்து 2வும், 30க்கு வந்து 5. இப்போ சேம் ட்ரீயில் நம்ம அப்ளை பண்ண போனால் இது லெவல் 1 இல்லையா. அப்போ 3 × 1ன்னு பார்த்தோன்னா இது 3 + 4 + 15 22ன்னு வருது ஆன்சரு. அதே மாதிரி இந்த ட்ரீக்கு பார்த்தோம்னா 3 + 10 + 6 19 வருது. இது வந்து 2 + 6 + 10 18, இது வந்து 17, இது வந்து பார்த்திங்கன்னா 18. இப்போ இதிலே மினிமம் எது பார்த்திங்கன்னா 17. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் பைனரி சர்ச் ட்ரீ எதுனா இந்த ட்ரீ தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதான் பார்த்திங்கன்னா மினிமம் காஸ்ட்டு. இப்போ பைனரி சர்ச் ட்ரீனா என்னது, இல்லை ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீனா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் கீஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த டயக்ராம் வந்து இனிமேல் தான் நம்ம போட போகிறோம் இந்த டேபிளை. ஃபஸ்ட்டு நான் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ கீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30, 40 இருக்குயா. அதனால் ஃப்ரீக்வன்சி வந்து 10க்கு வந்து 4, 20க்கு வந்து 2, 30க்கு வந்து 6, 40க்கு வந்து 3. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். இதற்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா C of I, J = minimum of C of I, K - J plus C of K, J plus weight of I, J. இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம கேவோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கிறோம். கே வந்து பார்த்திங்கன்னா J - 1 தான் நம்ம வச்சுக்கணும், 0ன்னு வச்சுக்கிறோம், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 நமக்கு எப்படிலாம் பாசிபிள் வரும்? 0 - 0 0 வரும், 1 - 1 0 வரும். இங்கே 3 கீஸ் தான் இருக்குது இல்லையா, 4 கீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது கூட வரும் 4 - 4 = 0, C of 4, 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாசிபிள்ஸ். இப்போ ஐயோட வேல்யூ, ஜேயோட வேல்யூ, அதாவது கேயோட வேல்யூ 0 வரணும்னா அப்போ 0, 0 இது வந்து ஐ, இது வந்து ஜே, 1, 1, 2, 2, 3, 3, 4, 4. இங்கே 0ன்றதுனால இப்போ இந்த பொசிஷனுக்குலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து 0 அப்ளை பண்ணிடலாம்.
இப்போ 0,0 0, நெக்ஸ்ட்டு 1,1,1 1 0 போட்டுக்கிறோம். 2,2 0, 3,3 0, 4,4 0ன்னு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 0வோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது கேவோட வேல்யூ 1 வரணும். அதுக்கு என்னென்ன பாசிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1 - 0 1ன்னு வருமா, 2 - 1 1 வரும், 3 - 2 1 வரும், 4 - 3 1 வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கணும் I, J ஓகேவா. 0,1 1,2 2,3 3,4 இப்போ இது எடுத்தாச்சு இல்லையா. இப்போ இது 0னால நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னது 0,1 நான் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று கிளியராக சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாவே அடுத்ததெல்லாம் நீங்கள் ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு இது J வேல்யூ இல்லையா, 0,1. இப்போ மினிமம் ஆஃப் ஐயோட வேல்யூ நமக்கு என்னது, ஐயோட வேல்யூ 0 அண்ட் தென் K - J, கேவோட வேல்யூ நமக்கு என்னது 1, ஜேவோட வேல்யூ என்னது 1 1 - 1 0 ப்ளஸ் C ஆஃப் கேவோட வேல்யூ நமக்கு என்னது 1ல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் 1, ஜேவோட வேல்யூ 1 ப்ளஸ் வெயிட் ஆஃப் 0,1 0,1ல் நமக்கு என்ன வெயிட் இருக்குது 0 to 1 0,1 வெயிட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0,0லேருந்து 1 வரைக்கும் 0லேருந்து 1 வரைக்கும். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி தான் வெயிட் 0 இங்கே இல்லை 1 வரை தான் இருக்குது. அப்போ வந்து வெயிட் வந்து 4. அப்போது வெயிட் ஆஃப் 0,1 வந்து நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. அதான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். வெயிட் ஆஃப் 0,1 வந்து 4 போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டெப்பு நான் சொல்லிடுறேன். 0,1 சரி இங்கே பார்க்கலாம். வெயிட் மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டோமா 4 ஆயிடுச்சு. இப்போது 0,0 நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 0, 1,1க்கு நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 0, 0,0 0, 1,0க்கு 0 0 ப்ளஸ் வெயிட் நம்ம என்ன பார்த்தோம் 0 to 1ல் இங்கே ஃப்ரீக்வன்சி வேல்யூ 4ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம வந்து 4ன்னு போட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 4. அப்போது 0,1க்கு நமக்கு என்ன வேல்யூ இப்போ தான் இங்கே அப்ளை பண்ணணும். 0,1க்கு நம்ம வந்து 4ன்னு அப்ளை பண்ணுறோம் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போது 0,1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அது 1,2 1,2 நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்முலா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இது வந்து J, கேவோட வேல்யூ வந்து 1ல் தான் இருக்குது. ஏன்னா 1ல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ C ஆஃப் ஃபார்முலா என்னது I வந்து 1 K - J, கேவோட வேல்யூ என்னது 2 - 1 1 இங்கே நெகட்டிவ்லாம் கிடையாது 2 - 1 1 ஓகேவா. ப்ளஸ்ஸு C, கேவோட வேல்யூ என்னது 2, அதே மாதிரி ஜேவோட வேல்யூ 2, வெயிட் ஆஃப் 1,2. இப்போ வந்து வெயிட் ஆஃப் 1,2 இருக்கு இல்லையா. இப்போ வெயிட் ஆஃப் 1லேருந்து 2 வரைக்கும் இப்போ வெயிட் ஆஃப் 1,2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இது மட்டும் தான் எடுத்துக்கணும் 2 வரைக்கும் இல்லையா 2. அப்போது வெயிட் ஆஃப் 1,2ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து 2. இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து 2ன்னு வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன வருது 1,1 0, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,2 0. இந்த எல்லாம் டயக்னல்ஸ் எல்லாமே நமக்கு 0 தான் வரும். +2 2ன்னு ஆன்சர் வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2,3 2,3க்கு நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது நமக்கு வரும். இப்போ W ஆஃப் 2,3 2லேருந்து 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 6. அப்போ நம்ம வந்து இங்கே வந்து 6ன்னு போட்டாச்சு. வெயிட் ஆஃப் அதே மாதிரி 3,4ஓட வெயிட் வந்து 3. அப்போது 1,2ஓட வேல்யூ நமக்கு என்னது 2, அண்ட் தென் 2,2ஓட 3ஓட வேல்யூ நமக்கு என்னது 6, 3,4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. இப்போது இங்கே தான் பார்க்க போகிறோம். இந்த டேபிளில் 1,2ஓட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் 2ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2,3ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6. நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். நான் டேபிள் இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா போடணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3,4 வந்து நமக்கு வந்து 3. இப்போ இந்த டயக்னல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கேவோட வேல்யூ 2 வச்சு இது 3 4 இங்கே எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்கோ அத்தனை ஃப்ரீக்வன்சி நம்ம டேபிள் போடணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் 0 to 4 0 to 4 இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேவோட வேல்யூ இப்போ நம்ம என்ன வைக்க போகிறோம் 2ன்னு வைக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் கொஞ்சம் வந்து கரெக்டாக கவனிக்கணும்.
ஏன்னா இதில் 2 கம்பாரிசன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ கேவோட வேல்யூ 2 வரணும்னா நமக்கு என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்குது? 2 மைனஸ் 0 இருக்குது, 3 மைனஸ் 1, 4 மைனஸ் 2, 3 பாசிபிள்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதே மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன, அது கேவோட வேல்யூ 2 இல்லையா? 0,2. இப்போது 0,2ல் ஓகே, இப்போ அந்த ஃபார்முலாவை இது வந்து 0,2ன்னு அப்ளை பண்ணியாச்சு. இதில் வந்து 0லேருந்து 2 வரைக்கும் வருது. இதுக்கு வந்து இது மாதிரி பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0,1 தான் இருந்துச்சு. இது வந்து 1,2. இதோட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 1 தான். இதோட டிஸ்டன்ஸ் 2,3 டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 1 தான். 3,4 டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 1. அதனால் நம்ம ஒரே ஒரு கம்பேரிசன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டோம். இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0,2 அப்போது 0லேருந்து 1 வரைக்கும் ஒன்று இருக்கும். அண்ட் தென் 0லேருந்து 2 வரைக்கும் 0லேருந்து 0 to 0 ஃபஸ்ட் இப்படி எடுத்துக்கணும். 0,0 அண்ட் 0,1ன்னு சொல்லிட்டு 2 எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா 2 வாட்டி அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், IJ இப்போ IJ இருக்கா? இப்போது C of 0,0 அப்படியே நம்ம போட்டுடலாம். 0,0 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1,2. கேவோட வேல்யூ வராது, ஜேவோட வேல்யூ மட்டும்தான் மாறும். 0,0 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா 0லேருந்து 0 1, 0லேருந்து 1 1. அப்போது 0 0 1 1 வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வரும் 1,2. அண்ட் தென் பார்த்திங்கன்னா 0, வெயிட் மட்டும் மாறாது, 0,2. இப்போ 0லேருந்து 2 வரைக்கும் நமக்கு வெயிட் எவ்வளோ இருக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 0லேருந்து 2 வரைக்கும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வரைக்கும் வருது. அப்போது 0லேருந்து 2 வரைக்கும்னா 4 + 2 6ன்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். நல்லா கவனிக்கணும். 4 + 2 6 நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்போ 0 to வெயிட்டோட பார்த்திங்கன்னா 6. 4 + 2 நம்ம என்ன எடுத்துக்கணும்? 6. இதுதான் வெயிட். ஓகேவா? இப்போ 0,0 வேல்யூ நமக்கு வந்து என்னன்னா 0. 1,2 நம்ம ஏற்கனவே போட்டாச்சு இல்லையா? 1,2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 2. அப்போது 0 + 2 + இங்கே 6 அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0,1ஓட வேல்யூ வந்து 4, 2,2ஓட வேல்யூ வந்து 0, வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 0. இப்போ இதில் எது மினிமம் வேல்யூ இருக்குது நம்ம வந்து பார்க்கணும். மினிமம் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? இது 8, இது 10. 2 கம்பேரிசன் பண்ணுறோம் இல்லையா? 8 10. அப்போது மினிமம் வேல்யூ வந்து 8. அப்போது மினிமம் வேல்யூ 8ன்னு போட்டாச்சு. இதோடைய ரூட் என்னன்னு பார்த்தோன்னா எப்படி ரூட் கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்ம வந்து ரூட்டு கண்டுபிடிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 1, ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா 1, இது வந்து 2. அப்போ இதுதான் மினிமம் வேல்யூ. அப்போ ரூட் 1 வந்து நான் வந்து 8^1ன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் இன்னொன்று போடுறேன் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள். இப்போ நம்ம வந்து 0,2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் அது 1,3 பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 1லேருந்து 3 வரைக்கும். அப்போ 1,1 1,2 3யை விட்டுடுங்க. இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 3யை விட்டுடுங்க. ப்ரீவியஸாக என்ன இருக்குது? 1,1 1,2. அதே மாதிரி இதுலேயே 2 விட்டுருங்க. ப்ரீவியஸாக என்ன இருக்குது? 1. அப்போ 0,0 0,1 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து CF பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெயிட் வந்து மாறாது. வெயிட் வந்து நம்ம 1 2 3 தான் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1,1 இங்கே 1,2 இங்கே மட்டும் வேல்யூ வந்து நமக்கு மாறும். இது 3,3 இங்கே வந்து பார்த்திங்கன்னா W of 1,3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பாருங்கள். வெயிட் என்ன இருக்குது? 1 2 3 இல்லையா? இப்போ வெயிட் வந்து 1லேருந்து 3 வரைக்கும். அப்போ நமக்கு என்ன வரும்? 6 + 6 12. 1லேருந்து 3 வரை வரும். அதனால் 6 + 4 + 2 + 6 நமக்கு என்ன வரும்? 12 வரும். அப்போ வெயிட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 தான் இங்கே இருக்குது. சாரி, 8 தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இந்த 2 வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். சாரி, இதை 1 விட்டுணும். பிஃபோர் இருக்க வேல்யூ விட்டுணும். 2 + 6 பிஃபோர் வேல்யூ விட்டுட்டு 2லேருந்து 3 அப்போது 8. அப்போ இந்த வேல்யூ வந்து 0, இந்த வேல்யூ வந்து 6 அண்ட் தென் இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 8. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மினிமம் வேல்யூ எதுவும் பார்த்திங்கன்னா 10 இதுதான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா √3ல் இருக்குது. கேவோட வேல்யூ கூட நம்ம வச்சுக்கலாம். √3ல் இருக்குது இந்த வேல்யூ. இதான் ஃபஸ்ட்டு வேல்யூ.
3 வேல்யூ. இப்போ வந்து இது √3ல இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து மினிமம் வேல்யூ இதுதான் இல்லையா? அப்போது சிக்கு பிஃபோரில் இருக்க √1. அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்? 10 √3. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வருது? வேல்யூ 10 √3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வேல்யூ போடுறோம். நெக்ஸ்ட் வேல்யூ போடும்போது ப்ரீவியஸாக விட்டணும்னு சொன்னேன் இல்லையா? 3 விட்டணும்னு சொன்னேன். அப்போது 2, 2, 3 4 விட்டணும்னு சொன்னேன். ப்ரீவியஸ் வேல்யூ 2, 2, 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே வேல்யூ தான் வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 2 to 4 4 விட்டணும், சாரி 2 விட்டணும். 2 to 4னா 3யும் 4ம். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 9ன்ற வேல்யூ நமக்கு வரும். வெயிட் வந்து 9. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12ஓடைய சி வேல்யூனாது √3. இந்த இடத்துல வேல்யூ பார்க்கணும். தட் மீன்ஸ் இந்த ஃபார்முலா இருக்க கே வேல்யூ தான் பார்க்கணும். இப்போ இந்த கே வேல்யூ இதில் என்ன இருக்குது நமக்கு? ஏன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆஃப் தான் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டில் இருக்க ஆஃப் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 3ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 12 √3ன்னு போட்டாச்சு. இப்போ கேவோட வேல்யூ 2 முடிஞ்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3. இப்போ கேவோட வேல்யூ 3ன்னு வரணும். சாரி, நான் எல்லுன்னு போட்டு வச்சுருக்கேன். கேவோட வேல்யூ 3 வரும்போது 2 பாசிபிள்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வரும். ஏன்னா 0 to 3 இல்லையா? 0 to 1, 0 to 0, 0 to 1, 0 to 2. 3 தான் விட்டுடணும். அது பிஃபோராக இருக்கிறது நம்ம 3மே போடுவோம் இல்லையா? இப்போ நமக்கு 3 கம்பேரிசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது? கேவோட வேல்யூ தானே? கேவோட வேல்யூ 1, 3. சி ஆஃப் 1, 3 இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 1, 3, 2, 3, 3, 3. இந்த 3னே வச்சுக்கோங்க. 1, 2, 3 வெயிட் ஆஃப். அதே மாதிரி தான் பார்க்கணும். இது 3 கம்பேரிசன்ஸ். இது வந்து 0 to 3 இல்லையா? 0 விட்டுணும். 1, 2, 3ன்னு வச்சுக்கணும். 1, 2, 3ல் நமக்கு என்ன வேல்யூ வருது? 6 + 6 12. அப்போது நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 12. இப்போ தான் வெயிட்டோட வேல்யூ 12. இப்போ 3 கம்பேரிசன் பண்ணுறோம். இல்லை ஸ்மாலஸ்ட் வந்து இது சியோட ரூட் எவ்வளோ? 3. இந்த வேல்யூ எடுத்துக்கணும் 3. அப்போ 20 √3 நம்ம வந்து போடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டோட இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்திங்கன்னா 16 வருது. 16 √3ன்னு போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி 4க்கு போட போகிறோம். 4னா 4 கம்பேரிசன்ஸ் இல்லையா? 0, அதாவது 3ஐ மட்டும் விட்டுறோம், 4ஐ மட்டும் விட்டுறோம். 0, 0, 0, 1, 0, 2, 0, 3. இங்கே ஜஸ்ட்டு கேவோட வேல்யூனா அது 4ன்னு போட்டுட்டு 1, 2, 3, 4 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி போட்டிங்கன்னா ஃபார்முலாலனா கூட நம்ம வந்து போட்டுடலாம். 0 to 4 அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா 0லேருந்து 0 விட்டுணும் 1 to 4. 1 to 4ஓட பார்த்திங்கன்னா என்ன வருது? 4 + 2 6, 12, 15. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 15. அப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 வருது. நம்ம எல்லாமே போட்டாச்சு. நமக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 26 √3ன்னு போட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 26 √3. இப்போ எல்லா வேல்யூ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரூட் வரைய போகிறோம். எது மினிமம் வேல்யூ இருக்குதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு எது வரணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இதான் ரூட்டு. ஓகேவா? ரூட்டில் ஃபஸ்ட்டு 0, 4. 0, 4ல் நமக்கு என்ன √3 இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து இப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரீக்வன்ஸ் 0ல் 0, 4 நம்ம வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 0, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போது 0, 4ல் நமக்கு என்ன வருது? 0 to 4ல் 26 ரூட் என்னென்னு தான் பார்க்கணும். 3. அப்போ ரூட் வந்து நமக்கு வந்து 3. ஃபஸ்ட்டு 3 போட்டாச்சு. இப்போ இப்படி பிரிக்கிறோம். 0, 2ல் அண்ட் தென் 3, 4. 0, 2ல் நமக்கு என்ன வருது? 0, 2ல் பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா ரூட் கீ √1. அப்போது 1 நீங்கள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 3, 4. 3, 4ல் வேல்யூ என்னது இருக்குது? 3 இருக்குது. சாரி, 3, 4ல் இது வந்து பார்த்திங்கன்னா 4 கீ இருக்குது. 4 கீ வந்து எந்த இடத்துல நமக்கு இருக்குது? 4 கீ வந்து 0, 1. 0, 1. 0 to 2, 3 to 4. 3 to 4ல் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம 4 கீன்னு எடுத்துக்கணும். இப்போ 1 கீயா இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ண போது பார்த்தீங்கன்னா 0,0 1,2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 0,0ஓட வேல்யூ வந்து 0, 1,2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ இந்த 2வை ஸ்ப்ளிட் பண்ணனா 1,1 2,2ன்னு சொல்லிட்டு 0 0 நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதான் ட்ரீ. இது வந்து கரெக்டு. ஒன்றும் இல்லை, இந்த பாப்பா வந்து கிறுக்கிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட் கீ நமக்கு என்னது 3யா நம்ம எப்படி போட்டுக்கலாம் 30. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீ என்னது 2, 1ஓட வேல்யூ நமக்கு என்னது 10. நெக்ஸ்ட்டு கீ வந்து பார்த்திங்கன்னா 2, இந்த நம்ம 0லாம் நமக்கு தேவையில்லை 2, அப்போ வந்து 20. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4ன்னு வரணும். ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து 4, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 40. இப்படி தான் வந்து நம்ம ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிதானமாக யோசித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிளியராக புரிஞ்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்த ஸ்டெப்ஸே பார்த்தீங்கன்னா இதான் நம்மள அல்காரிதமெட்டிக்காக இருக்குது. அல்காரிதம்னா இப்போ நம்ம வெயிட்டு அண்ட் தென் ஆர் வேல்யூ சி வேல்யூ எடுத்தோம் இல்லையா, அந்த வேல்யூ லூப்பில் கொடுத்து அதை கால் பண்ணுறாங்க. அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த டபிள்யூவை நம்ம வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி இது பண்ணுவோம் இல்லையா, அது ஃபைண்டு ஆர் கமா ஜே. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஓபிஎஸ்டி, அதாவது ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீயோடைய அல்காரிதம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாப்பா தான் டிக்கு போட்டுடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அல்காரிதம். அப்படியே வியூ பண்ணி பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.